ஒப்ப மவனே எல்லாம் வழிய விடு, தலைவன் ஆண்டவே. நம்ம பஸ் 8:20 வருதுல, நாங்களும் எழுது புது ரூட்டுலதான் நல்ல ரோட்டுலதான் நம்ம திருநெல்வேலியை பேஸ் பண்ண கம்பெனி லைன் பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். BS6 பஸ்ஸில் எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு சீல்தூர்லேருந்து நம்ம திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பஸ்ஸஸ் லைன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பஸ்ஸஸில் நமக்கு இன்றைக்கி வீடியோ பண்ணியிருக்கோம். BS6 நம்ம ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் வீடியோ பண்ணியிருப்போம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா BS4 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 இயருக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைனில் வீடியோ பண்ணலை, திருமணிக்கு வீடியோ பண்ண வந்தோம். இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணி 3 நாள் ஆகுது. வியாழக்கிழமை லான்ச் பண்ணாங்க, இன்றைக்கி சனிக்கிழமை. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. பழைய தாசை மறந்துட்டியா? லயன் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் பண்ணி வர்றீங்க? நான் இப்போ 2 வருஷமாக ஓடுவேன். 2 வருஷமாக வர்றீங்க. கம்பெனி பற்றி சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்குங்க கம்பெனி? கம்பெனி பிரச்சனை இல்லை, நல்ல கம்பெனி தான். நல்ல கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம லைனுக்கு முன்னாடி கம்பெனியில் ஓடுனீங்க? நான் சக்தி பஸ்ஸில் ஒன்று சக்தி. ஆமாம், செங்கோட்டை இந்த திருநெல்வேலி லைனில் ஓட்டுறாங்களே, அதில் ஒன்றுங்களா? அது எத்தனை வருஷம் ஓடுனீங்க? இந்த லைனில் எப்படி இருக்குது? நம்ம சீல்தூர் லைன்லாம் ஸ்டாப்லாம் அன்லிமிட்டட் ஸ்டாப்பாக இருக்குது, நிறையா ஸ்டாப் பாட்டி ஓட்டுறீங்க எப்படின்னு? இல்லை, மற்ற இடத்தோட இது கொஞ்சம் ஸ்டாப் கம்மியாக தான் இருக்குது. மற்ற இடத்துல கம்மியாக இருக்குது, இதுவே கம்மியாக இருக்குது. சரி சரி சரி. வண்டி ரோடு எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அதனால நல்லா பரவாயில்ல. ரோடு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயான ரோடு நல்லா இருக்குது. இந்த லைனில் கலெக்ஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த காலேஜ் ஸ்கூலில் இப்போ நிறையா லீவ், அது வந்து கவர்மெண்ட் எல்லாம் ப்ரைவேட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் நிறையா ஃப்ரீ போட்டுட்டு இருக்காங்க. அதனால் எப்படி இருக்குன்னு அது ஸ்கூல் காலேஜ்லேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சம்மர் ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சரிங்கண்ணே, சரி. உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ BS6 லைன் பஸ் தாங்க. நம்ம திருநெல்வேலியை பேஸ் பண்ண கம்பெனி லைன் பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். BS6 பஸ்ஸில் எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு சீல்தூர்லேருந்து நம்ம திருநெல்வேலி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பஸ்ஸஸ் லைன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பஸ்ஸஸில் நமக்கு இன்றைக்கி வீடியோ பண்ணியிருக்கோம். BS6 நம்ம ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் வீடியோ பண்ணியிருப்போம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா BS4 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 இயருக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைனில் வீடியோ பண்ணலை, திருமணிக்கு வீடியோ பண்ண வந்தோம். இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணி 3 நாள் ஆகுது. வியாழக்கிழமை லான்ச் பண்ணாங்க, இன்றைக்கி சனிக்கிழமை. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அப்போ பார்த்த உடனே சரி கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டியில் வீடியோ பண்ணி ஆகணும். BS6 நம்ம ஆல்ரெடி பண்ண கம்பெனி வேறு லைனில் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 வண்டியில் பண்ணியிருக்கு. இது 3ஆவது வண்டியாக என்ன பண்ணான்னு பார்க்குறப்ப நம்ம தம்பி வந்து நெல்லை பஸ் லவர்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருக்கு. அப்புறம் திருநெல்வேலிக்கார் தான். அவர் மூலம் கான்டாக்ட் பண்ணி டிரைவர் நம்பரை வாங்கினோம். உடனே நீங்கள் அங்கே போய் பஸ்ஸில் கால் பண்ணுங்கன்னு வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட பெர்மிஷனை கேட்டு நம்ம இன்றைக்கி சீல்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. சீல்தூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஃபுல் கேப் எடு பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம லயன் பஸ்ஸில் BS6 பஸ்ஸில். நம்ம லயன் பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா திருநெல்வேலியில் ஒரு மோஸ்ட் ஃபேமஸான ஆப்ரேட்ரு. மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா 107 வருஷம் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 107 வருஷம் கிட்டத்தட்ட வந்து கம்பெனி பார்த்திங்கன்னா 1917 சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2024 107 வருஷம் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லாவே நிறையா லைனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம கோயில்பட்டி, திருநெல்வேலி டு கோயில்பட்டி, திருநெல்வேலி டு 7000 லைனில் ஒன்று வண்டி ஓடுது. அது போக திருநெல்வேலி டு தூத்துக்குடி 1-2 நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அப்புறம் இங்கே வர ஓட்டுறாங்க, நம்ம திருச்செந்தூர் லைனில் வண்டி ஓட்டுறாங்க, சீல்தூர் லைனில் வண்டி ஓட்டுறாங்க, நிறையா வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த லைன்லேயே 3 வண்டி ஓட்டுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு BS6, அதுபோக 2 வண்டியுமே BS3 என்னமோ ஓடும் நினைக்கிறேன். ஒன்று எஜமானு, ஒன்று இந்த வண்டிக்கு ஆப்போசிட் ஒரு வண்டி போச்சு. இப்போ தான் போச்சு, கரெக்டாக திருநெல்வேலி விட்டு வெளியேறிச்சு. 3 வண்டி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வண்டி தான் நீங்கள் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கோம், இந்த BS6. பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா பஸ்ஸு சூப்பராக அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. நம்ம BS6 12 மீட்ரு பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக வண்டி சூப்பராக இருக்குங்க. வண்டியோட பெயிண்டிங்கை மட்டும்
மெயினாக சொல்லி ஆகணும். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோவில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. மாருதி கோச்சில் ஃப்ரெண்டு லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வால்வோ மாதிரி ஃப்ரெண்டில் 3 ஹெட்லைட்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. அதுபோக வண்டியோட மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸில் மிரரில் மயில் படம் போட்டு சூப்பராக வந்து வண்டி இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே. நம்ம அன்றைக்கே லான்ச் பண்ணுற அன்றைக்கி வீடியோ பண்ணுறது, பட் பண்ண முடியல. இன்றைக்கி சாட்டர்டே இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் காலேஜ் அப்படின்றனால தான் நமக்கு இன்றைக்கி வெயிட் பண்ணி நீங்கள் வீடியோ பண்ண வந்தோம். வீடியோவும் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம சீல்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே வரைக்கும் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம சீல்தூரில் பார்த்தீங்கன்னா 10:50 எடுத்தாங்க. எங்கள் பார்த்தீங்கன்னா 2:15 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் ஆச்சு. அதில் வந்து ஒரு ½ hour ஆல்டு சங்கரன் கோயிலில் 2.25 மணி நேரத்தில் கவர் பண்ணுறாங்க. நம்ம டிவி டு திருநெல்வேலி வண்டி சூப்பராகவே இருக்குது. இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். பஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டு BS6 மாடல் பார்த்தீங்கன்னா 2024. கோச்சு பார்த்தீங்கன்னா மாருதி கோச்சில் பாடி பில் பண்ணியிருக்காங்க. 12 மீட்ரு 63 சீட்டு போட்டிருக்காங்க. வண்டி நல்லா லென்த்தாகவே இருக்குது. இன்டீரியர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. எக்ஸ்டீரியரும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக் இருக்கலாம், ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும். மேலே ப்ளஸ் சீலிங்லாம் லைட் கிடையாது. ப்ளஸ் ஏர் போகிறதுக்கு வந்து 2 ஓப்பனர் முன்னாடி ஒன்று சென்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெக்கையாக இருந்தால் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறலாம், நல்லாவே இருக்குது. டிவி பார்த்தீங்கன்னா 2 டிவி 32 32 இன்ச்சு 32 இன்ச்சு சூப்பராக போட்டிருக்காங்க. வண்டி நல்லாவே இருக்குது. சாங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டு வந்தாங்க. செட்டு பார்த்தீங்கன்னா வர்மா ஆடியோஸ் கேரளா அவங்க செட்டு தான் போட்டிருக்காங்க, நல்லாவே இருக்குது. பாட்டு நல்லாவே கேட்டு வந்தோம். இந்த பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் பார்த்துட்டு கேபின் டேட்டை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டுக்கு அப்டேட் கிடைக்குதோ இல்லையோ, இந்த பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க பூராமே எப்போதுமே அப்டேட். அவருக்கே தெரியும். ஒன்னே ஓட்டி
யாரு அந்த வண்டியா இருக்கும் எவ்வளோ சர்க்கிளே கரெக்டாக ரோடெல்லாம் காலி விடக்கூடாது வண்டி அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தேன் வண்டி நல்லா இப்போ இது பண்ண மாட்டேங்க இது பண்ண மாட்டேங்காங்க அங்கெல்லாம் குப்பை மாதிரி கிடக்கும் அது குப்பை மாதிரி கிடக்கு என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம் குப்பையாக போய் ஐக்கியம் இருக்காது எங்கேயுமா என்ன ரோடு இந்த ரோடு வாழமலை பைபாஸ் ராஜகுலத்துக்குள்ளே போகாமலே திருமங்கலத்துலேருந்து போகிறது வேற கிருஷ்ணா கோயில் மல்லி அப்புறம் வந்து இப்படி கூடி வரும் ராஜகுலத்துக்கு அவங்க இவ்வளோ தூரம் தெரிய வந்துருக்கா எல்லாமே பிரைவேட் முன்னாடி அவ்வளோதான் எல்லா பிரைவேட் பஸ்ஸுக்கு முன்னாடியும் முன்னாடி வருவாங்க வடக்கு வர நடக்க அண்ணன் யூஸ் நாங்கள் கரம் இருக்கா ரன்னிங் எப்போ
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லயன் பஸ்ஸோடைய பைலட் அண்ணன் டிரைவர் அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணே உங்கள் பேருண்ணே? என்னோட பேர் வந்து ஜபசிங். சொந்த ஊர்ண்ணே? சொந்த ஊர் சங்கரங்கோயில். நம்ம பஸ் வர ரூட்டு தான். சரிங்க. நம்ம லயன் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் பண்ணி வர்றீங்க? நான் இப்போ 2 வருஷமாக ஓடுவேன். 2 வருஷமாக வர்றீங்க. கம்பெனி பற்றி சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்குண்ணே கம்பெனி? கம்பெனி பிரச்சனை இல்லை, நல்ல கம்பெனி தான். நல்ல கம்பெனி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம லயனுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் ஓடுனீங்க? நான் சக்தி பஸ்ஸில் ஒன்று. சக்தி, ஆமாம் செங்கோட்டை இந்த திருநெல்வேலி லைனில் ஓட்டுறாங்களே அதில் ஒன்றுங்களா? அதில் எத்தனை வருஷம் ஓடுனீங்க? அதில் ஒரு 2 வருஷம் ஒன்று. 2 வருஷம் ஓடுனீங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் ப்ரைவேட் இருக்கானே? அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. இப்போ 4 வருஷம் நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம லயன் கம்பெனிலலாம் மெயின்டெனன்ஸ் எப்படி பார்க்குறாங்க? மெயின்டெனன்ஸ்லாம் நீட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். விட்டு பார்ப்போம். அங்கே டிவிஎஸ் கொடுத்துருவீங்க. சரிங்கண்ணே. இப்போ நம்ம லயன் கம்பெனி வந்து சீல்தூர் டு திருநெல்வேலியிலேருந்து 3 வண்டி ஓட்டுறாங்க. நீங்கள் எந்தெந்த வண்டி டியூட்டி மாற்றுறீங்க? நான் இந்த ஒரு வண்டி தான். இந்த வண்டி மட்டும்தான் மாற்றுறீங்க. ஷெடியூல் வேறு லைனில் நம்ம வண்டி ஓட்டுறாங்களே, நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி, வேறு எந்தெந்த அங்கிட்ட நம்ம கோயில்பேட்டெலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்தெந்த அங்கிட்டலாம் இது மாற்றுவீங்களாண்ணே? அதெல்லாம் மாற்ற மாட்டீங்க. நமக்கு இப்போ உங்களுக்கு பேட்ச் வண்டினாலும் இந்த வண்டி தான். எத்தனை டியூட்டி, எத்தனை லிஸ்ட்டு? ஒரு டியூட்டி ஒரு ரெஸ்ட்டு மாற்றி டியூட்டி ஒரு லிஸ்ட்டு. சரி, நான் இதுக்கு முன்னாடி BS4 ஓடிச்சு, ஆல்ரெடி அதில் வீடியோ எடுத்திருக்கோம். இந்த டாப்லாம் ஓடிச்சு பார்த்திங்கன்னா வண்டி, அதுவும் 12 மீட்டர் தானே? சேம் 12 மீட்டரில் போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து BS4, இது BS6. அந்த BS4 காட்டிலும் BS6 எப்படி இருக்கு ஓட்டுருக்கு? BS6 கார் மாதிரி இருக்கும். கார் மாதிரி இருக்குது. புதுசாக இருக்கும், அவ்வளோதான். ஆமாம். அழுப்பு எதுவும் தெரியுதானே? இப்போ இந்த வண்டி வந்து இப்போ 3 ஆயிடுச்சு லான்ச் பண்ணி. 3வது நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 3வது நாள். எப்படி இருக்குண்ணே ஓட்டுருக்கு? வண்டி நல்லா இருக்குது. இப்போ 3 நாள் நீங்கள் தான் ஓடிக்கிட்டீங்களாண்ணே? இல்லை, நான் நேற்று தான் மாற்றினேன். மாற்றினீங்க. ஒரு நாள் டியூட்டி பார்த்துருக்கீங்க. நல்லா இருக்குது வண்டி ஓட்டுருக்கு. அந்த வண்டிக்கு இந்த வண்டி நல்லா இருக்குது. இந்த வண்டி மொத்தம் எத்தனை சிங்கிள்ண்ணே? 2 சிங்கிள். அப் அண்ட் டவுன் மொத்தம் 4 சிங்கிள் வண்டி. வண்டி வந்து இங்கே ஆல்டு வந்து சங்கரங்கோயில். காலையில் சங்கரங்கோயில் எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க? 5:15 அடுத்து நேராக திருநெல்வேலி வந்துருமா? திரும்ப திருநெல்வேலியிலேருந்து சீல்தூர் அப்படியே போயிட்டு இப்போ வந்துருக்கு வண்டி. இறங்கிடுவீங்க லிஸ்ட்டு. இப்போ தான் டியூட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறது. திரும்ப இப்போ டிரைவர் டியூட்டி சேஞ்ச் பண்ணி நேராக வந்து திருநெல்வேலியிலேருந்து சீல்தூர் போகும். சீல்தூர்லேருந்து அப்படியே நேராக வந்து சங்கரங்கோயில் ஆல்டு அந்த மாதிரி தான். இந்த BS6 வண்டி நல்லா இருக்குது ஓட்டுருக்குல, வேறு ஒன்றும் இல்லை. சரிண்ணே. கம்பெனி மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எப்படின்னு பார்க்குறாங்க? எல்லாமே நீட்டாக இருக்குது. ஓனரில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பழகுறாங்க? எந்த இதுவும் இல்லை, நல்லா பார்த்துக்குறாங்க. ஆமாம். சரிங்கண்ணே. சரி, நம்ம பஸ்ஸுக்கு வர வாடிக்கையாளர், நம்ம லயன் பஸ்லாம் 100 வருஷத்துக்கு மேலே ஓடி இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு நிறையா பஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களாண்ணே? புரியலை. இல்லை, அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா நீங்கள் டிரைவராக இருந்து? என்ன சொல்ல. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. வீடியோக்கு பெரிய கொடுத்து இன்டர்வியூ கொடுத்துற நன்றி. உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நன்றிண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லயன் பஸ்ஸோடைய நடத்துனர் கண்டக்டர் அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே உங்கள் பேருண்ணே? பேர் ஹரிஹரன். நான் சொந்த ஊர்ண்ணே? சொந்த ஊர் கடையம், தென்காசி பக்கம். சரிங்கண்ணே. நம்ம லயன் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் வர்றீங்க? நான் இப்போ ஒரு 2 மாதமாக ஓடுது. 2 மாதம் ஓடுறீங்க. இதுக்கு முன்னாடிண்ணே? ரவி பஸ்ஸில் ஓடினேன். ரவி நம்ம இந்த திருச்செந்தூரில் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்ககிட்ட ஓடுனீங்க. சரிங்கண்ணா. அதில் எத்தனை வருஷம் ஓடுனீங்க? நான் 2-3 வருஷம் லாக்டவுன். சரி. மொத்தம் உங்களுக்கு கண்ட்ராக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணே? எனக்கு வந்து 2012 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் 12 வருஷம் ஆச்சு. ரவிக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்ன? ரவிக்கு முன்னாடி MR கோபாலன் ஓல்டு கம்பெனி கோயில்பட்டிக்காரங்க. சரி. அந்த ப்ளூ கலர் பஸ்ஸஸ். சரிங்க. நம்ம லயன் பஸ்ஸஸில் வந்து இப்போ நீங்கள் எந்தெந்த வண்டி டியூட்டி மாற்றுறீங்க? நம்ம இந்த வண்டி பவனாசம் காரையார் ஓடுது. ஆமாம், இதே ஒரு பச்சை கலரில் ஓடுது. இதே மாதிரி இதுக்கு மேலே ஓடின வண்டி. அந்த 2 வண்டி மாற்றிக்கிறீங்க. பேஜ் வண்டி நானே? பேஜ் வண்டி. இந்த வண்டி தான் உங்களுக்கு 7 டியூட்டி போடுவாங்களா? பேஜ்னா இந்த 2 வண்டி தான் மாற்றிட்டு இருக்கேன். இன்னும் போடலை. 2 வண்டி தான் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. 2 மாதம் ஆச்சு. சரி, அதனால் போல 2 வண்டி போயிட்டு இருக்கேன். சரி. இந்த லைனில் எப்படின்னு இருக்குது? நம்ம சீல்தூர் லைன்லாம் ஸ்டாப்லாம் அன்லிமிட்டட் ஸ்டாப்பாக இருக்குது. நிறையா ஸ்டாப் பாட்டி ஓட்டுறீங்க எப்படின்னு? இல்லை, மற்ற இடத்தோட இது கொஞ்சம் ஸ்டாப் கம்மியாக தான் இருக்குது. மற்ற இடத்துல கம்மியாக இருக்குது, இதுவே கம்மியாக இருக்குது. சரி. வண்டி ரோடு எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் நல்லா பரவாயில்ல. ரோடு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயான ரோடு நல்லா இருக்குது. இந்த லைனில் கலெக்ஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல. இந்த காலேஜ் ஸ்கூலில் இப்போ நிறையா லீவ், அதுபோல் இந்த கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் நிறையா ஃப்ரீ போட்டுட்டு இருக்காங்க. அதனால் எப்படி இருக்குன்னு அது ஸ்கூல் காலேஜ்லேயும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சம்மர் ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்கண்ணே. சரி, உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கண்ணே. கம்பெனி நல்ல பிரச்சனை இல்லை. நல்ல கம்பெனி. நல்லா பார்த்தா வண்டி மெயின்டெனன்ஸும் நல்லாயிருக்கும். நமக்கு எது பிரச்சனைனாலும் வந்து பார்த்துக்கிடுவாங்க. வண்டியோட மெயின்டெனன்ஸ் நல்லா பார்க்குறாங்க. சரிங்கண்ணே. வேறு ஏதாவது சொல்கிறீங்கண்ணே? வேறு நல்லா. சரிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. வீடியோக்கு பெரிய கொடுத்துக்கு நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கண்டக்டர் இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸோட கேபின் ரைடு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம லைன் பஸ் ஃபேன்ஸ் யாராவது
இருந்தீங்கன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லயன் பஸ் திருநெல்வேலிக்காரங்க இவங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மக்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, டிரைவர் கண்ட்ரைவர் அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸோட ஃபேன்ஸ் இதில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Second hand ticks away.